மாங்காய், இஞ்சி, இது வந்து கிவி. ஒயின் ஆத்த புருக்கோல் மஃபி. இதுதான் நல்லா இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால இப்போ வாங்கியாச்சு. நம்ம அதை சாப்பிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 டைமுக்கால் தான் ஆகுது. அந்த பையனை ஸ்கூல் போகலை, ஒரு வாரம் லீவுன்னு சொல்கிறாங்க. அந்த இந்தோனேஷியாமா சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. பாப்பா என்ன 2 நாள் இப்போ ஸ்கூல் போகலை. ஞாயிறு, திங்கள், இன்னைக்கு செவ்வாய், 3 நாள் ஆயிடுச்சு ஸ்கூல் போகலை. அதுக்கப்புறம் தான் கேட்டேன் அந்த மட்டும், என்னாச்சு ஸ்கூல் போகலையே அந்த பையன் அப்படின்னு. அந்த பையனை பார்க்கவும் இல்லை, சாப்பாடு கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் பார்க்கல. சரின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை ஒரு வாரம் லீவு போல அப்படின்னு. அதான் பரீட்சை லீவு விட்டாச்சான்னு கேட்டேன். இல்லை பரீட்சை லீவு என்னன்னு தெரியல, ஒரு வாரம் லீவு அந்த பையனுக்கு ஸ்கூலு அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ பரீட்சை வந்து இப்போ 2 மாதம் லீவ் வரும், பக்கத்தோட லீவ் வரும். ஜூன் 28லேருந்து ஸ்கூல் லீவ் விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரீட்சை அப்போ தான் முடியுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அது போக நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு, காலையில் டிஃபன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓனரை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கிறோம். அதாவது இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஓனரு, அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு, அது போக அந்த ஸ்கூல் போகிறான் பாருங்க நம்ம அப்துல், அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் குளோபல் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது இந்த பாஸ்வேர்ட் வந்து ரெனியூவல் பண்ண வைக்க அந்த மாதிரி வேலைகள் நடக்கும் இல்லையா. அதாவது எம்பசி கிடையாது, எம்பசிக்கு இவங்க போகல, எம்பசிக்கு போகாமல் விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. அநேகமாக இவங்க எங்கேயோ டூர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடம் லீவ் வருது இல்லையா, அதில் வந்து இதுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டூர் எங்கேயும் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பையனுக்கும் அப்துலுக்கும், இந்த காலேஜ் போகிறாங்க பாருங்கள் அந்த பொண்ணுக்கும் என்னமோ அந்த பாஸ்போர்ட்டில் எதுவும் செய்கிறக்காண்டி இல்லை எதுவும் என்ன எமிக்ரேஷன் எதுவும் முடிக்கிற மாதிரி வந்திருக்காங்களா என்னன்னு தெரில. அவங்கள கொண்டு போய் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் விட்டுட்டு நான் இங்கே வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டு நிற்கிறேன். ஓனர் சொன்னாப்புல நான் இறங்கி போகும்போது இந்த மாதிரி நீங்கள் என்னை விட்டுட்டு போயிருங்க, ஏன்னா அங்கே வந்து பார்க்கிங் கிடையாது. அதனால தான் இவங்க வண்டியில் வராமல், ஓனர் வண்டியில் வராமல் இப்போ ஏன் வண்டியில் நம்ம வண்டியில் வந்தது. ஏன்னா அங்கே வண்டி நிப்பாட்ட முடியாது பார்த்தீங்கன்னா, அதுவும் சரியான க்ரௌட் அந்த இடத்துல. இவங்களை கொண்டு போய் விட்றதுக்கு விட்டு அங்கே இவங்களை போய் இவங்க இறங்குறதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா செமையான டிராஃபிக் ஆகுது அந்த இடம். ஏன்னா மெயின் ரோட்டில் இருக்குது, கரெக்டாக ஒரு பாலம் பக்கத்தில் இருக்குது அந்த ரோடு. அப்படிங்களா அந்த வண்டி விட்றதுக்கே இடமே கிடையாது அங்கனக்குள்ளே. அதனால நினைச்சிட்டாங்கன்னா, அதனால தான் என்னை கூப்பிட்டு வந்தது. கூப்பிட்டு வந்து அவங்கள கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே நிற்கிறோம், நம்ம பார்க்கிங்கில் நிற்கிறோம். சொல்லி விட்டார், இந்த மாதிரி நீங்கள் போயிருங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க, பார்க்கிங் போட்டு நில்லுங்க, நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்றேன், இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. அதனால் அவர் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். இப்போ எவ்வளோ நேரம், இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 11:32 ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் முடியுது அப்படின்னு தெரில. இப்போ உள்ளே போனாங்க, எப்படி லேட் ஆகும், என்ன செய்கிறாங்கன்னு தெரில. சரி எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபோன் அடிப்பாங்க, ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போகும்போது நான் அந்த இடத்த காமிக்கிறேன். ஏன்னா ஓனர் நிற்கிற இடத்த வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணலாம். ஏன்னா ஓனர் பக்கத்தில் போனோடனே நம்ம அதை கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் போகும்போது அந்த இடத்த காமிக்கிறேன். ரொம்ப இடைஞ்சல் பிடிச்ச ஏரியாவாக இருக்குது. நம்ம எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனரை கூப்பிட்டு வந்தோம் இல்லையா, அவன் கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிட்டு, மணியை பாருங்கள், மணி 3:29 ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே அவங்க வெளியே வரல. அதனால் நான் சாப்பாடு கேட்டேன், சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் சாப்பாடு வாங்கிக்கோங்கன்னாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளா ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை. அதனால் இங்கே இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடு தான் இருந்துச்சு. ஓகே, இந்த கூடில் தான் வாங்கியிருக்கேன். இந்த சாப்பாடு, அது போக இந்த பெப்சி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 28 ரியால் வந்துச்சு. இதில் வந்து ஒரு பர்கர் இருக்குது, உள்ள பர்கரு, உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது. இருங்க நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வாங்கின பர்கர். ஓகே, இது வந்து ஸ்பைசின்னு சொன்னாங்க. இந்த பர்கர் வாங்கியிருக்கோம். அது போக இந்த பெப்சி, இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு, இதுதான் இந்த 3 சேர்த்து 28 ரியால். இதுதான் நல்லாயிருக்கும், ஸ்பைசியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வாங்கியாச்சு. நம்ம அதை சாப்பிட்டுட்டு இப்போ ஓனர் எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம சாயந்தரம் டியூட்டி கிளம்பியாச்சு, உள்ளே போயிட்டு என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அயன் பண்ணுற வேலை இருக்கும், கொஞ்சம் துணி நேரத்தை அயன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்களாம், அதனால் இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கொண்டு போகிறதுக்கு. 40 கிலோமீட்டர் சொன்னால மேடமோட அப்பா வீட்டுக்கு. அது போக இங்கே கஞ்சியும் கிண்டி வச்சுருக்காங்க, சோறுபான். وين هذا بروكول ما فيه بعدين كيف شوربة
Get the bus. இப்போ துணி அயன் பண்ணுறதுக்கு 2 மூணு எடுத்து வச்சுருக்காங்க. அயன் பண்ணுறதுக்கு 2 டப்பாலாம் அள்ளி வச்சுருக்கு. நம்ம அயன் பண்ணுவோம். அயன் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். நம்ம இப்போ துணி அயன் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அதுக்குள்ளே இங்கே ஃபோன் பண்ணிட்டாங்க ஓனர். ஃபோன் போட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு ஆள் வந்திருக்கு அப்படின்னு க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்திருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க, மாதத்தில் 4 நாள். இந்த இடத்துல க்ளீன் பண்ணுவாங்க. 2 பேரும் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே போனாங்க ஓனரை கூட்டிகிட்டு. எது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்காக போனீங்க? பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. விசா வாங்குறதுக்கா? அதான் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு போலன்னு. 6 மணிக்கு இப்போ தான் வந்தாங்க. ஏன்னா காலையிலே மேடம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஜாமான் கொஞ்சம் வாங்க சொல்லி. ஏன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு வேறு போகிறாங்களாம். இனிமேல் தான் கிளம்புவாங்க. மகரீர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த ஜாமான் கொண்டு வந்தால் தான் அந்த இந்தோனேஷியாமா வந்து ஏதோ செய்யணுன்னாங்க. ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்க அப்பா கொண்டு போகணும். அதனால் காலையிலே வேண்டியதுன்னு சொல்லி ஃபோன் போட்டாங்க. அதுக்குள்ளேயும் ஓனர் வந்துட்டாங்களா, இவங்கள ஓனரை கூட்டிகிட்டு இவங்க போயிட்டாங்க. போயிட்டு இப்போ வந்ததுனால நம்ம இப்போ அந்த கடைக்கு கிளம்புறோம். என்ன வாங்குறோன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஜாமான் வாங்குறதுக்காண்டி நம்ம பக்கலா வந்திருக்கிறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அந்த பக்கலாக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த பக்கலில் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. உள்ளே போயிருக்காப்புல ஒய்ஃபு. உள்ளே போயிட்டு அந்த ஜாமான் வாங்கிட்டு வருவாப்புல. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த துமாமா தாரிக்கில் ஒரு இந்த நம்ம ஏற்கனவே போயிருப்போம். அந்த கடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த பாதாம் பவுட்ரு அந்த இதெல்லாம் வாங்குற கடை இருக்குது. அதாவது மாமா நூரா ஹோட்டல் இருக்கு இல்லையா, மாமா நூறான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பக்கத்தில் போவோம். அந்த கடைக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. நம்ம இந்த கடைக்கு உள்ளே போய் ஜாமான் வாங்க போயிருக்காப்லையா, வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே போவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடையில் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு இப்போ வந்து இந்த பாதாம் பவுட்ரு வாங்குறதுக்காண்டி இப்போ வந்திருக்கோம் உள்ள. நம்ம எப்பவும் வாங்குற கடை தான் அந்த கடை. ஏற்கனவே நம்ம வீடியோலாம் இருக்குது நிறையா. பாதாம் பவுடரும் தேங்காய் பொடி. மாமா நூறா தெரியுதா உங்களுக்கு? மாமா நூறா. இது சவர்மா கடை. சவர்மா தானே பாருங்க, மாமா நூறா. இந்த மாமா நூறா பக்கத்துல தான் இந்த கடை இருக்கு. இது என்ன ரோடு? துமாமா ரோடா? இதுதான். இந்த இருக்கு பாருங்க, ரைட் சைடில் இருக்கு பாருங்க கடை. சரி, நீ போயிட்டு வந்துடுறியா? அது லோஸா? வாஹித் கிலோ. இந்த இருக்கலாம். அது வந்து பாதாம் பவுடர். வாஹித் கிலோ. இது ஃபுல்லுமே பாதாம் பிஸ்தா எல்லாமே இருக்குது பாருங்க. இது பிஸ்தா 169 ரூபாய் போட்டுருக்காங்க. இது ஃபுல்லும் சாக்லேட்டு வால்நட்ஸு நிறைய விதமாக வச்சுருக்காங்க பாருங்க. வால்நட்டு இது ஃபுல்லுமே சவுதிக்காரங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு. இது நிலக்கடலையும் விதமாக இருக்கு பாருங்க. உப்பு போட்டது, மசாலா போட்டது, தொலியோட பொடிகளில். லோஸ் கிலோ லோஸ் ஜோஷின் لا ماكشون هذه سم بودرة. ايوه نص كيلو தேங்காய் பொடி வாங்க சொன்னாங்க. இப்போ இது வாங்கியாச்சு 1 கிலோ. பாதாம் பவுடர் வாங்கியாச்சு 40 ரூபா ஒரு கிலோ. 40 ரூபா 1 கிலோ. அப்புறம் கிஸ்மிஸ் பழம் வாங்க சொன்னாங்க. கிஸ்மிஸ் பழம் 1/2 கிலோ வாங்க சொல்லியிருக்காங்க. கிஸ்மிஸ் எவ்வளோ இருக்குது? இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே ட்ரை ஃப்ரூட்டு தான். மாங்காய், இஞ்சி, இது வந்து கிவி, இது அன்னாச்சி பழம், இது அத்திப்பழம். இது அவ்வளோ ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. அப்படி இருக்கு பார்த்தீங்களா. நாங்கள் கிஸ்மிஸ் வாங்க சொன்னாங்க. இருக்குல்ல கிஸ்மிஸ் கருப்பு பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். இன்னும் ரூமுக்குள்ளே போகல. அதுக்குள்ளேயுமே மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. மேடம் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி கிளம்புங்க,
வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம போகணும் அப்படின்ட்டாப்ல. அதாவது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. மேடம் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இப்போ தான் கிளம்ப போகிறோம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி வந்து 7:17. இப்போ அவங்க இப்போ கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு எப்போ வராங்கன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு எப்போ வரோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி 8:09 ஆயிடுச்சு. அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் அவங்க அப்பா வீட்டில் வந்து நிற்கிறோம். இப்போ தான் வந்து நிற்கிறேன். எவ்வளோ நேரம் இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க மேடம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. இதுதான் அவங்க அப்பா வீடு, மேடம் அப்பா வீடு. இது ஏற்கனவே நம்ம இந்த நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம். இப்போ எப்போ வராங்க, ஏன்னா இன்றைக்கி நேரமாக வந்துட்டாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு 9 மணிக்கிட்ட தான் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரமாக வந்திருக்காங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. எப்போ கிளம்புறாங்கன்னு தெரில. சரி பார்ப்போம். நம்மளுக்கு மத்தியானமும் இன்றைக்கி ஓனர் கூப்பிட்டு போய் அங்கே கடையில் சாப்பிட்டாச்சு. இப்போ இவங்க இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அநேகமாக இவங்க வர்றதுக்கு லேட்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கும் இங்கே நைட் சாப்பாடும் கடையில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தோம் அங்கேருந்து. மேடமோட அப்பா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து மேடம் உள்ளே போயிட்டாங்க. மணி 10:30 மணி ஆகிட்டு. இன்னும் நம்ம சாப்பிடல. அதுக்குள்ளே என் தம்பி ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அதே கடையில் தான் டெய்லி இப்போ வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கடையிலே தான் சாப்பாடு 48 ரியாலுக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த கடைக்கு தான் போகிறோம், ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு. நம்மளுக்கு என்ன வாங்க போகிறீங்க? நம்மளுக்கு ஏதாவது வாங்க கடையில். நம்மளும் இப்போ கடையில் தான் வாங்கணும். ஏன்னா சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணலை நைட்டுக்கு. ஏன்னா திடீர்னு கிளம்புன்ட்டாங்க. ஒன்றும் சொல்லாம முடியாமல் வந்துச்சா மேடமு, அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அதனால் ஒன்றும் ரெடி பண்ணல, மாவு எதுவும் எடுத்து வைக்கல. சரி கடையில் என்ன வாங்கலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஹோட்டலுக்கே வந்தாச்சு. அந்த தம்பி இதெல்லாம் தான் டெய்லி விரும்பி சாப்பிட்டுட்ருக்காப்புல 48 ரியாலுக்கு. அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் அந்த குப்புசும் 2 கறியும் வச்சு கொடுக்காங்க 48 ரியாலாம். இருக்குங்க. இன்றைக்கியும் அதே கடையில் தான் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மணி பாருங்கள் 11 ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கும் சாப்பாடு வாங்கி கையில் வச்சுருக்கோம். 22 ரியாலு நம்ம வீட்டில் வாங்கின சாப்பாடு, இப்போ கடையில் வாங்கினது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு ரைஸ் என்ன ரைஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தம்பி சின்ன ஹோட்டலுக்கு போனோம் பார்த்தீங்களா, அவங்க சொல்லிட்டாங்க ஆர்டர் எப்படி எடுக்கிறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருமா, ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தம்பிக்கு ஃபோன் போட்டு 1 மணி நேரம் ஆகும்ப்பா என்ன செய்யன்னு கேட்டதுக்கு அந்த தம்பி சொன்னாப்புல எனக்கு அங்கே வேண்டாம், சாம்பார் ஒரு அடி அங்கே இருந்து நேராக சவர்மா ஹவுஸுக்கு போங்கன்னு சொல்லி சவர்மா ஹவுஸ்க்கு போய் சவர்மா வாங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. இங்கே இதுக்கும் நம்ம இப்போ நிற்கிறது ஹோட்டலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே நம்ம நிற்கிறோம், நம்மளை இங்கே அனுப்பி விட்டு தான் வந்தான் அந்த பையன் தான். நம்ம இங்கே நிற்கிறோம் நல்லா தெரியும். ஆனால் இங்கே இருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஏரியாவில் இருக்குது அது சவர்மா ஹவுஸ். அங்கே போய் வாங்கிட்டு வாங்க. முறிச்சிக்கு போகணும், முறிச்சிக்குள்ளே இருக்குது இந்த சவர்மா ஹவுஸ். வழி இல்லை. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம், முறிச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா அபுபக்கர் சித்திக் ரோட பிடிச்சி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நேராக அபுபக்கர் சித்திக் ரோட பிடிச்சி போய் அப்படியே அப்துல் அஜீஸ் ரோட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து முறிச்சிக்குள்ளே போயிடலாம். முறிச்சிக்குள்ளே போயிட்டு அவன் சொன்னதை வாங்கிட்டு அப்படியே வீட்டை பார்க்க கிளம்பும். இன்னைக்கு என்னன்னு தெரில, இன்னைக்கு செம வேலை. எப்போ காலையில் 9:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 9:30 மணியோ 10 மணியோ இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்த வண்டி. நான் இன்னும் இந்த வண்டியை விட்டு இன்னும் கீழே இறங்கவே இல்லை. மணி எத்தனை, 11 ஆயிட்டு. நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இன்னும் நான் வண்டியை விட்டு நான் கீழே இறங்கவே இல்லை. சரியா, நான் ரூம்குள்ளே கூட போகல. இன்னும் சாப்பிடவும் செய்யல. மத்தியான சாப்பாடு வெளியே சாப்பிட்டேன், கடையில் சாப்பிட்டேன். இப்போ நைட்டு சாப்பாடு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நான் சாப்பிடல. இன்னும் இந்த வண்டி ஓட்ட இன்னைக்கு முடியல. இன்னும் போயிட்டு இந்த முறிச்சிலாம் போய் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு கொண்டு அவனுக்கு வீட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரில. சரி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சவர்மா ஹவுஸ்க்கு வந்தாச்சு. அங்கேருந்து வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகிட்டு. நம்ம அந்த ஏற்கனவே ஆர்டர் போட்டு போய் கேட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல்லேருந்து இங்கே வர்றதுக்கு. நம்ம வீட்டிலேருந்து வந்தாலும் இதே டைம் ஆயிருமா எப்படி? ரெண்டும் ஒரே டைம் தான். இன்னும் கூட்டம் இருக்குது பாருங்க இங்கே. சரி உள்ளே போய்ட்டு அவன் எப்பவும் இங்கே பதிவை வாங்குவான் அந்த சாப்பாடு, அதை வாங்கிட்டு வர வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த தம்பிக்கு சவர்மா வாங்க போனோம் பார்த்தீங்களா, நம்மளும் ஒரு சவர்மா வாங்கி நைட் சாப்பாடு சாப்பிட்டோம். நைட் சாப்பாடு முடிஞ்சுது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 12:30 மணி ஆகிட்டு. நம்ம படுக்க வேண்டியதான், வேலைகள்லாம் முடிஞ்சுது. அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.